இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் வேதனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தினமும் தியானிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் வேதனை இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வேதனையை வார்த்தைகளால் வெளிப்படுத்த தெரியாது. அப்போது நம்ம அவங்கள உற்று கவனிக்கும் போது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். சில சமயம் நல்லா படிக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகளு சில நேரத்தில் படிக்காமல் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி, கொஞ்சம் எரிஞ்சு விழுவாங்க. அந்த மாதிரியான செயல்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி சில வித்தியாசங்களை நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வேதனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சமயம் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதால மட்டும் அது சரியாகிறது கிடையாது. ஏன்னா நம்ம மேலோட்டமாக சொல்லிடலாம், ஒரு ஆரம்ப நிலையில் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் எதனால் அவங்க அப்படி செய்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை உங்களால் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ஜெபம் செய்யணும். நம்ம தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது அந்த குழந்தைங்களுக்குள்ள அந்த காரணங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எப்படி நான் அவகிட்ட இருக்கக்கூடிய வேதனை கண்டுபிடிப்பேன், அதற்கான புத்தியை எனக்கு தாங்க, அதற்கான ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் குழந்தைங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம எட்வின் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க 13 வயசுலேருந்தே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயுமே இவங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்திருக்கு, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எட்வினிற்கு வெறும் 13 வயது இருந்தபோது அவருடைய தந்தைக்கு சுகர் வந்துவிட்டது. இதன் காரணமாக அவர் அங்கும் இங்கும் செல்வதில் பிரச்சனை வந்துவிட்டது. ஆகையால் எட்வின் மிக சிறு வயதிலேயே படிப்போடு வேலையும் பார்க்க ஆரம்பித்தார். அப்போது கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து விட்டார். நிறைய கெட்ட பழக்கங்களை பழக்கி என் வாழ்க்கையை ரொம்ப மோசமான ஒரு ஜீவியத்தில் நான் வாழ ஆரம்பித்தேன். அப்போ இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, வீடு வீடாக போய் கதவை தட்டி விற்கிறது. அப்போ ஒரு நாள் நான் வீடு வீடாக போய் அந்த கேஸ் லைட்டர்ஸ் விற்கும் போது ஒரு டோரை நான் தட்டினேன். திறந்த உடனே அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடினவர் ஒரு 5 செகண்ட்ஸில் டக்குன்னு கதவை திறந்து என்னை பார்த்து சொன்னார், உன்கிட்ட நான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறேன், உன்னை கடவுள் மாற்றுவார். ரொம்ப கவலையோட வாழ்ந்த நாட்கள் அந்த நாட்கள். ஆனால் யூனோ வாட் ஹேப்பன்ட், கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த திருச்சபைக்கு போகிறதும் ஆலயத்துக்கு போகும்போதும் அந்த கடவுளோட அன்பு என் லைஃப்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. சிறிது நாட்களுக்கு பிறகு பைபிள் பற்றி படிப்பதற்காக பைபிள் காலேஜில் சேர்ந்தார். மேலும் முழு மனதோடு பைபிள் பற்றி படித்தார். கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிச்சு. ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 16-17 சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. அந்த பவர் என் ஹார்ட்டை டச் பண்ணுச்சு. நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். 2010 எட்வினுக்கு திருமணம் முடிந்தது. தேவன் தன்னை அவருடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பது எட்வினுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் எட்வின் மனைவிக்கு வெளிநாட்டில் நர்ஸ் வேலை கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் இருவருமே வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று எட்வினுக்கு உடல் நலமில்லாமல் போனதால் மருத்துவம் பார்ப்பதற்காக அவர் திரும்பி சென்னை வர வேண்டியது. தலையில இருந்து கால் வரைக்கும் ரேடியேட்டிங் பெயின், 2 இடுப்புலையும் ஷோல்டர்லையும் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். என்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில் கம்ப்ளீட்டாக வீல் சேரில் போனேன், பெட் ரிடனாக மாறினேன். டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொன்னாங்க, இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் யூ டு வாக் அகேன். கழுத்துக்கு கீழே பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனுஷனால் கூடாது, ஆனால் கடவுளால் கூடுன்னு சொல்லி டாக்டர் லெனார்ட் போன்றவர் எனக்கு சொன்னார். அந்த டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணார். கடவுள் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஹீலிங்கை தந்தார். அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், ஆண்டவரே, நான் திரும்ப நடந்தேன்னா நான் உங்களோட ஊழியத்தை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க மாட்டேன். கடவுள் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். நான் அந்த சர்ஜரியிலேருந்து ரெக்கவர் ஆகி நான் நல்லா நடக்கவும். சுகமான பின்பு மீண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக எட்வின் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்.
2022 வரைக்கும் கடவுள் நிறைய புதிய புதிய காரியங்களை என் லைஃப்பில் செஞ்சார். நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு கடவுள் உதவி செஞ்சார். நிறைய ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தை கடவுள் எனக்கு தந்தார். ஸோ ஒரு அரௌண்ட் 1 crore சம்பாதிப்பதற்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சார். 1 crore ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ஒரு மந்த்துக்கு 6 to 7 lakhs இன்கம் இந்தியாவில் எனக்கு வர அளவுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ 8 lakhs வச்சு இந்தியாவில் சூப்பராக ஊழியம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெதப்பில் நான் எல்லா வேலையும் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்தேன். சென்னைக்கு திரும்பி வந்த பிறகு எட்வின் நினைத்து பார்க்காத விஷயங்கள் நடந்தது. When I came to India, God taught me a very powerful lesson. நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி அப்படியே ஓவர் நைட்டில் கம்பெனி ஷட் டவுன் பண்ணி 0ல் வந்தாங்க. வருமானத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் 0ல் வந்து நின்னேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, நீ 0ல் வந்துட்ட, உன் ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் இப்பயும் நான் உனக்கு சொல்கிறேன், ஆலயத்தை கட்ட போகிறது நீ இல்லை, கடவுள் தான் ஆலயத்தை கட்ட போகிறாரு. அதனால் உன் கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுன்னு சொல்லி அவள் எங்கள் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுத்தோம். அப்போது எட்வின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்று சிரமங்கள் இருந்தாலும் கூட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் எனக்கு திருப்ப தந்திருக்கிறார். ஒண்ணுமில்லாத சூழ்நிலையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் திருச்சபையும் கடவுள் உயர்த்தினாரு. நன்றி எட்வின், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். எட்வினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லைன்னா கூட தேவன் நம்மை உயர்த்துகிறார். அதை தான் நம்ம எட்வினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. அவங்க 0லிருந்து தொடங்கி இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். தேவன் எந்த கட்டத்திலையும் அவரை மறக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலை எல்லாமே தேவன் மறந்ததும் போல அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவர் மறக்கவே இல்லை, உயர்த்தி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி உங்களுக்குமே இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக குழந்தைங்க என்ன செயல் செய்தாலும் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கப்பல் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கப்பல், அழகான கப்பல். அது புதுசாக அதை கடலில் விட்டுருக்காங்க. அது ரொம்ப அழகாக போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் யாருமே கவனிக்கலை, அந்த கப்பலுடைய அடிபாகத்தில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அதன் மூலமாக அந்த கப்பலுக்குள்ளே தண்ணி அப்படியே மூழ்கி போகக்கூடிய ஒரு நிலை. கடைசி அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஏன் இப்படி மூழ்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் ஒரு ஓட்டை இருக்குது. அதுவும் ஒரு துருப்பிடித்த பகுதி அதில் இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியாக தான் தண்ணி வந்திருக்கு. அப்போ எப்படி புது கப்பலாச்சு, எப்படி அந்த துருப்பிடிச்ச பகுதி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு அழகான வண்ணங்கள் கொண்டு அந்த கப்பலை அப்படியே பெயிண்டிங்லாம் பண்ணி அது தெரியாத அளவுக்கு அப்படி வச்சுட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி பூசி முழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அப்படி வச்சுருந்ததுனால அதில் இருந்த குறை நமக்கு தெரியல. நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். வெளியில் சில சமயம் தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளூர ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். நம்முடைய உள்ளம், அந்த மனசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கான் அதை பொறுத்து தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். உங்கள் மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். அப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு நமக்கு இந்த வசனம் கற்றுக் கொடுக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒருவேளை தீய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் செயல்களில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்ல எண்ணங்களே இருக்க வேண்டும். எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைங்க கிட்ட நம்ம இதை பற்றி பேசிதான் ஆக வேண்டும். மனசை பற்றி நிறையா பேசணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஏதோ உங்கள் குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா உங்கள் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செலவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும்.
இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வேதனை இருக்குன்னா 2 முக்கியமான காரியங்களை நம்ம செய்யணும். முதலாவது, நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்தில் அதற்கான ஞானத்தை கேட்க வேண்டும். பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தினமும் ஜெபிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலே அது முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது, உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள பேச விடணும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தவறான காரியமாக கூட இருக்கலாம். அவங்க சொல்லும்போது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சடனாக சொல்லாமல் அவங்க முழுசாக என்ன சொல்கிறாங்க அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சம் அன்பாக, இதை இப்படி செய்யலாமா, இப்படி இருந்திருக்கலாம், எனக்கு கூட சின்ன வயசில் இப்படி தான் இருந்தது அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, உங்கள் குழந்தைகளை குறித்து ஜெபிக்க வேண்டும், ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சோஃபியா மற்றும் பாஸ்டர் தீபக் மசி அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, நீங்க உங்களோட குடும்ப உறவின் மூலமா மிகவும் அதிகப்படியான மன உளைச்சல்லையும் அதிக கவலையிலையும் இருக்கீங்களா? உங்களோட குழந்தை மிகவும் கடினமான சூழ்நிலையில இருக்கிறது நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? நவம்பர் 16 மற்றும் 26ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வராங்க. நீங்க உங்க குழந்தைகளோட இந்த நேரடி ஜெபத்துல கலந்துக்கிட்டு உங்க ஜெபத்துக்கான பதில பெற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்குமே வேதனை இருக்கதா செய்யுது. ஸ்கூல்லையோ கிரவுண்ட்லேயோ அல்லது வெளியிலையோ அவங்களுக்கும் வேதனை இருக்கதா செய்யுது, போராட்டங்கள் இருக்கதான் செய்யுது, போட்டிகள் இருக்கதான் செய்யுது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சரியாக அதை வார்த்தையில் வெளிப்படுத்த தெரியாது. அப்போது அவங்க கோபப்படுவாங்க, செயலில் காட்ட ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்க தெரியணும். ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, அந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ இதற்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. சோஃபியா மற்றும் பாஸ்டர் தீபக் மசி அவங்க ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். வணக்கம் நண்பர்களே, ஆல் இந்தியா பிரேயர் லைன்ல உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உங்க குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா பிரேயர் பண்ண போறோம். சோ உங்க குழந்தைங்க கூட கடைசி வரைக்கும் நிகழ்ச்சியை பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் பண்றதுக்காக சர்ச் ஆஃப் காடோடைய பாஸ்டர் தீபக் மாசி இணைஞ்சிருக்காரு. நம்ம கூட இப்ப ஈவும் இருக்காங்க. வெல்கம் எவ்ரிபடி. Thank you so much, Sophia. குழந்தைங்களோட சேர்ந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் நாம இப்போ ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர். கண்டிப்பா சோஃபியா, நாம ஜெபம் பண்ணலாம். குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். குழந்தைகளை நல்ல விதத்துல வளர்க்க பெற்றோர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை புத்தியை தரவும் ஜெபம் பண்ணலாம். பிதாவாகிய தேவனை எல்லா குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஸ்பெஷலா ஜெபமும் வேண்டுதலும் பண்றோம். அவங்க பலவிதமான பிரச்சனைகளோட வளர வளர உங்க வாழ்க்கையில புது புது சவால்கள் வருது, புது புது பிரச்சனைகள் வருது. ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு ஞானம் தர, உங்க வசனத்தின்படி நடக்க பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை உங்ககிட்ட கொண்டு வரக்கூடிய தைரியத்தை தர, அவங்க வாழ்க்கை நல்ல விதத்துல அமைய உங்க வசனத்தின்படி அவங்கள வளர்க்க நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, பல பேருடைய வாழ்க்கையில அவங்களால எதிர்கொள்ள முடியாத சவால்கள் வருது. அப்ப அவங்க பலவீனமா ஆகிடுறாங்க. பிதாவாகிய தேவனே, ஆண்டவரே, இந்த குழந்தைங்க பலமடைந்து எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திச்சு அதுல இருந்து வெளியே வர அவங்களுக்கு தைரியமும் ஞானமும் தர நாங்க வேண்டுறோம். இந்த குழந்தைகளோட வாழ்க்கைக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நிறைய குழந்தைங்க தவறான பாதையில போறாங்க, தவறான வேலைகளை செய்யறாங்க. குழந்தைங்க கூட நல்ல ஒரு உறவு ஏற்படுத்திக்க பெற்றவர்களுக்கு உதவி செய்ய நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, தங்கள் குழந்தைகளோட ஒரு வலுவான உறவை ஏற்படுத்துவது ஒரு குடும்பத்துக்கு அவசியமானது, பெற்றோர்களுக்கு அவசியமானது. தேவனே, உங்க கூட எப்பவுமே அவங்க இருக்க, உங்க கூட நல்ல உறவு ஏற்படுத்தட்டும். மேலும் அவங்க வாழ்க்கை மூலமா உங்க பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, அன்பின் தேவனே, நீங்க புத்தி தர தேவனா இருக்கீங்க. இந்த குழந்தைங்க முன்னேற, இவங்க வாழ்க்கை நல்ல விதத்தில் அமைய, இவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க இவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உங்க கையில எங்க குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்க வேண்டிக்கிறோம். ஆமென். எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு தேங்க்யூ பாஸ்டர், அண்ட் தேங்க்யூ ஈவ் எங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு. நண்பர்களே, நவம்பர் 16ஆம் தேதி ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீம் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல
சரியா 3 மணிக்கு ஜெபத்துல லைவ் போக போகுது. நீங்க உங்க குழந்தைகளோட அதுல கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பெறுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை திரும்பவும் சந்திச்சு நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர் தீபக் மசி மற்றும் சோஃபியா, எங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் செய்தீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு ஆல் இண்டியா ப்ரேயர் லைவ்ல நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள், சவால்கள் எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் எங்கள் கூட நேரலையில் இணைந்து ஜெபிக்கலாம். மறக்காமல் எங்களோட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் ஃபேன்ஸ், நீங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, சர்ச் ஈவென்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக கொண்டாட பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த ஈவென்ட்ஸ்ல கிஸ்மோவை நீங்க இன்வைட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹே கிஸ், சூப்பர் புக் டைம் டிராவலிங் ரோபோட் உங்களோட நிகழ்ச்சிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கிஸ்மோ வந்தா அவங்க குழந்தைங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிஸ்மோவோட பேசலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். Invite Gizmo for children's events like BBS camp, prize distribution programs, youth events, fetes and so much more. உங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கண்டிப்பா கிஸ்மோவை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிடலாம். நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் கிஸ்மோ அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வார்ம் விஷஸ் அண்ட் ஹேக்ஸ கண்டிப்பா கொடுக்கும். இப்பவே cbnindia.org-ல நம்ம கிஸ்மோவை இன்வைட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ஜிஓ இல்ல ஆர்கனைசேஷன் இல்லனா ஏதாவது மினிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. Visit our website cbnindia.org to invite Gizmo. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுடைய போராட்டத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கும் வேதனை இருக்குது. அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், எப்படி நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம், ஆறுதல் தரலாம், அவங்க கூட எப்படி நேரத்தை செலவிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் குழந்தைகளிடம் பேச வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார், அந்த சர்வ வல்லமையுடைய ஆண்டவரை பற்றி நாம் அவரிடம் பேச வேண்டும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அவங்க காண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே முழுசாக தெரியாது. ஸோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட ஒரு தயக்கத்தோடே இருப்பாங்க. டக்குன்னு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்க கூட கொஞ்சம் நேரத்தை செலவழித்து அந்த பிரச்சனையை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். குறிப்பாக தேவனை பற்றிய அறிவு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்க தைரியமாக அந்த நம்பிக்கையோடு அவங்க இருக்க முடியும். அவங்க வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்முடைய யூடியூப் பார்வையாளர் ஒருத்தங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். சிபிஎன் குழுவிற்கு வாழ்த்துக்கள். உங்கள் நிகழ்ச்சி மூலமாக தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பலர் கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறார்கள். அதோடு எல்லா இடங்களிலும் இருந்து வெவ்வேறு சாட்சிகளை கேட்பது நன்றாக உள்ளது. தேவன் பெரியவர். நாங்கள் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறோம். சிபிஎன் குழுவினர் உங்களுடைய முயற்சிக்காக நன்றி சொல்கிறோம். மிக்க நன்றி. இந்த மெசேஜை படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் சாட்சிகளை குறித்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய இரண்டாவது மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். சிபிஎன் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய மகிமைக்காக உங்களை அற்புதமாக பயன்படுத்தினார். ஒவ்வொரு புது நாளிலேயும் தேவனுடைய கிருபையையும் உண்மையும் பற்றிய நம்பிக்கையை தருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து வைங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. அவருடைய சத்தியம், அதாவது உண்மை, நமக்கு ஒரு கேடயமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது பாதுகாப்பானதாக இருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது, நீங்கள் எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இது சிறுவர்கள் தான் பாடுறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக அந்த சிறுவர்கள் பாடினாங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கும் அந்த சந்தோஷம் வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவன் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எட்வின் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் பல தோல்விகள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலையும் தேவன் அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சார் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க கூட நம்ம நேரம் செலவழித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். சும்மா ஃபோனையே எடுத்து பார்த்துட்டே இருக்காமல் கொஞ்சம் ஃபோனை தூரம் எடுத்து வச்சுட்டு உங்கள் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வசனங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. எடுத்த எடுப்புலேயே நீங்கள் வசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து டக்குன்னு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசி, பசங்க என்னெல்லாம் அன்னைக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் செஞ்சாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசி நார்மலாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா அவங்க ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் அதற்கான வசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நிச்சயமாகவே அது அவங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.